மட்டும் இல்லை, குறைவாகவும் வந்திருக்கு. அதிகமான வாக்குகள் அப்படின்றத விட குறைவான வாக்குகளினுடைய கேப் ரொம்ப பெருசு. அதிகமான வாக்குகள் 3000 6000 அப்படின்னா, குறைவான வாக்குகள் அப்படின்றது 10,000 16,000 காணாம போயிருக்கு. எப்படி காணாம போகுது அப்படின்றது தான் கேள்வி. ரொம்ப அடிப்படையாகவே இந்த தேர்தல் தொடங்கப்பட்ட நாளிலிருந்து இப்போது வரைக்கும் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மிஷின்ல வரக்கூடிய சந்தேகம். ஏன் விவிபேட்டை முழுசா எண்ணி காட்ட மாட்டீங்க அப்படின்ற கேள்வியில் தொடங்கியது. முழுசாலா எண்ணி காட்ட தேவையில்லை அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியது. எதை ஆதாரமாக வைத்து சொல்லியதுன்னா, உள்ளுக்குள்ள கோளாறு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் நிரூபிக்கிறாங்கல்ல, நம்புங்க அதானே எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் நாம் வைத்த கோரிக்கையை நிராகரித்தது. நாம அப்படின்னா இந்திரகுமார் போட்ட கேஸ் இல்லை, டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அமைப்பாக இருக்கட்டும் அல்லது மற்றவர்களாக இருக்கட்டும், அவர்கள் தொடுத்த வழக்கு. யாருக்காக வழக்கு தொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, எனக்காகவும் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்காகவும் தான்.